கண்டிப்பா தாங்குங்க இந்த சோஃபா கண்டிப்பா தாங்கும். இந்த ஃபோம் நல்லா சுருட்டி நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இந்த ஃபோம் யூஸ் பண்றதுக்கு பதிலா என்னதான் பிராண்ட்ல போயிட்டு பார்த்து சோஃபா வாங்கினாலும் கொஞ்ச நாள்லயே பனியார சட்டி மாதிரி அங்கங்க குழி விழுது. சோஃபா சாஃப்டாவும் இருக்கணும், அதே சமயம் குழி விழாம குவாலிட்டியா இருக்கணும்னா என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஃபோம் தான் PU ஃபோம் சொல்லுவாங்க. இந்த ஃபோம் நல்லா சுருட்டி ரிட்டர்ன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் வர தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த ஃபோம் சீக்கிரமா குழி விழுந்துரும். பட் இந்த ஃபோம் வந்து பேக்கை தவிர வேற எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபோம் பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஃபோம் சொல்லுவாங்க. இந்த ஃபோம் என்னதான் ஹெவியா ப்ரெஷர் கொடுத்து வச்சாலும் கூட அது அடுத்த செகண்டே ரீபொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதனாலதான் இந்த ஃபோம் நீங்க சீட்ல போடும்போது என்னதான் ஏறி குதிச்சாலும் அது டக்குன்னு ரீபொசிஷன் வரனால இது குழி விழுற பாசிபிள் ரொம்ப 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 இல்ல, சுத்தமாவே இருக்காது. ஒரு டன் வெயிட் ஒரு சோஃபா கண்டிப்பா தாங்குங்க இந்த சோஃபா கண்டிப்பா தாங்கும். இந்த PU ஃபோம் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 டென்சிட்டி 40 டென்சிட்டி இருக்கு. இந்த PU ஃபோம்ல மினிமம் 32 டென்சிட்டி மேல போட்டா மட்டும் தான் லைஃப் வரும். இந்த சூப்பர் சாஃப்ட் ஃபோம் பொறுத்த வரைக்கும் மினிமமே 32 டென்சிட்டி தான். இதோட லைஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் தான் வருதுன்னா இதோட லைஃப் அசால்ட்டா 5 வருஷத்துக்கு மேலேயே வரும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வருதுன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2500 rupees வரும். இந்த ரேட் வேரியேஷனுக்காக தான் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இந்த ஃபோம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ஃபோம் சீட்ல யூஸ் பண்றாங்க. அதனாலதான் உங்களுடைய சோஃபா ரொம்ப சீக்கிரமே குழி விழுந்துருது.